தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/3/2023 வெள்ளிக்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், இரவு 11:43 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு தேதி 17/1/7/8. சில பேர் 8 அப்படின்னாலே ஆகா 8 அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் 8 என்பது பிரகாசிக்கக்கூடிய ஒரு எண் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நீங்கள் பாருங்க, இன்றைக்கு இந்த பாரத நாட்டை ஆளக்கூடிய அந்த பிரதமருடைய எண் என்ன தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பிறந்த தேதி செப்டம்பர் 17/1/7/8. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா 17ன்னு போட்டிருக்கோம். பொதுவாக அமானுஷ்ய சக்திங்கிற அந்த 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஒரு 35 வருஷத்துக்கு மேலே அவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்குமா. 8ல் பிறந்திருப்பாங்க. சில பேர் வெறும் 8ல் பிறந்தா கவலைக்குரிய வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. சில பேர் சுவீகார லட்சணமாக உள்ளவங்கள்லாம் 8ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. 17, 26 இந்த மூன்றும் 8னுடைய ஆதிக்கம். 26ங்கிற போது 2 சந்திரன் 6 சுக்கிரன் இரண்டும் இணைகிறது. அது ஓரளவு நற்பலன். ஆனால் 17 என்பது சூரியனும் கேதுவும் இணைவதனாலே மிக புகழ்பெற்ற ஒரு திகழக்கூடிய வாய்ப்பு இந்த 17ல் பிறந்தவங்களுக்கு வரும். இந்த 17ல் பிறந்தவங்களுக்கு என்ன ஒரு வாழ்க்கையில் அவங்க செய்யக்கூடிய செயலில் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதுன்னா, நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள். அதை ரொம்ப வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் பேசுகின்ற பொழுதே சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக பேசுவாங்க. வாரியாரெல்லாம் சொல்லக்கூடியது புராண கதைகள் சொல்லுவார். இடையிடையே நகைச்சுவையாக இருக்கும். எங்கள் ஊருக்கு வந்தார். இரவு 8 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி நாங்கள் வச்சுருந்தோம். கிருபானந்த வாரியாருடைய நிகழ்ச்சி எங்கள் ஊரில் தமிழ் மன்றத்தில் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் அவர் வர முடியலை. அவர் 9:30க்கு தான் வந்தார். எல்லாரும் ஐயா என்ன வரலையே, வாரியார் சுவாமிகள் வரலையே. நாங்கள் மேடை ஏறணும்னு சொன்னார். நான் வருகின்ற வழியில் புதுக்கோட்டை தாண்டி வருகின்ற பொழுது ஆறாங்கல் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே ரயில்வே கேட் இருக்கிறது. அங்கு கேட்டு சாத்தி விட்டான், ஆனால் என்னை கேட்டு சாத்தவில்லை அப்படின்னார். அப்படி ஒரு நகைச்சுவனரோடு பேசிய போது இந்த கூட்டம் முழுவதும் கைதட்டியது. ரயில்வே கேட்டு சாத்தினதுக்கு சொல்றாரு, கேட்டு சாத்தி விட்டான், என்னை கேட்டு சாத்தவில்லை, அதனால் தாமதமாகி விட்டதுனார். அப்புறம் ஒரு இடத்துல சாப்பாடு போடுற போது அவருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். சில உணவுகளை ஒரு வயதானவர் அப்படின்னு சொல்லி அதை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அவர் சொன்னார், நான் தள்ளாதவன் என்பதனாலே நீங்கள் எனக்கு வைக்கவில்லையா, நான் சாப்பிடுவதில் எதையும் தள்ளாதவன் அப்படின்னார். எதையுமே நான் தள்ள மாட்டேன், எல்லாமே என்னுடைய உடம்புக்கு ஏற்றுக்கும் அப்படின்னாரு. தள்ளாதவர்னு சொல்கிறோம் நம்ம. அதுக்கு இதை அதனால் நீங்கள் நம்பிக்கையோட சில உணவுகளை எனக்கு ஜீரணிக்காதுன்னு தள்ளி வச்சிருக்கீங்களா, நான் எதையுமே தள்ளாதவன் அப்படின்னாரு. அவருக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுத்தாங்க சென்னையில். அந்த காலத்தில் அந்த பட்டங்கள் கொடுக்குற போது அந்த பட்டத்துக்குள்ள விளக்கமும் சொல்லுவார். இவர் மதுரையில் வந்திருந்தார் அரசமரம் பிள்ளையார் கோயிலுக்கு சொற்பொழிவுக்கு. அப்போ அவர் பேசுகிற போது அந்த காலத்தில் 1968, 69 அந்த வருஷத்துல எதிர்த்தாப்பில் ஒரு 50-60 பேர் தான் உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான பேர், பல்லாயிரக்கணக்கான பேர் அவர் பேச்சை கேட்க வந்தாங்க. அப்போ இருக்கிறதுல அதில் நானும் ஒருவனாக இருந்தேன். நான் அப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன், தியாகராஜர் கல்லூரியில். ஏத்தாப்பில் போய் உட்கார்ந்துருந்த பொழுது அவர் சொன்னார், பேச ஆரம்பித்தார். கைத்தல நிறைகனி அப்பம் டவல் ஒரு கப்பிய கரிமுகன் அடிபேணின்னு சொன்ன உடனே அந்த இருந்த அந்த 50 பேர்லையுமே ஒரு 10-20 பேர் எழுந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு போயிட்டாங்க. இரவு 10 மணி ஆச்சு அப்படின்னு. மிச்சம் இருந்தவங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக கேட்காத மாதிரி இருந்தோன்னு சொன்னார், நேற்று தினம் எனக்கு சென்னையிலே ஒரு பட்டம் கொடுத்தார்கள்னார். எல்லாரும் கவனமாக கேட்டோம். நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துருந்தேன். அவர் சொன்னார், அந்த பட்டத்தினுடைய பொருள் எனக்கு விளங்கவில்லை, ஆனால் இன்று மதுரைக்கு நான் வந்தவுடனே எனக்கு அது விளங்கி விட்டதுனார். என்ன பட்டம் ஐயா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. சொல்லின் செல்வர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் கொடுத்தாங்க. சொல்லின் செல்வர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. அடியே நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லின் இவர்களெல்லாம் செல்வர் அப்படின்னார். அந்த 10-20 பேரும் திரும்பி உட்காந்துனாங்க. பிறகு பார்த்தா கூட்டம் ஏராளமாக வந்துருச்சு. நகைச்சுவையோடு பேசுவதனால தான் அரசவை கவிஞர்கள், அரசவை புலவர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இந்த நகைச்சுவை குறைந்து கொண்டு வருவதனாலே நகைச்சுவை மன்றங்கள் ஏராளமாக தோன்றிவிட்டன. நகைச்சுவையை நாமும் அனுபவித்தால் நம்முடைய உடல்நலமும் சீராகும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். தகராறு செய்தவர்களெல்லாம் தானாக விலகுவார்கள். உங்களுடைய ராசியிலேயே சூரியன் பஞ்சமாதிபதி இருக்கின்றார். பொதுவாக பஞ்சமாதிபதி பலம் பெற்றிருக்கின்ற பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்கலாம். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் மிகுந்த யோக நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:58 வரை
சந்திராஷ்டமம். எனவே அதிகாலையில் எந்த பொது முயற்சியிலும் நீங்கள் நினைத்தால் அது நடைபெறாது. ஆனால் அதற்கு பின்னாலே நீங்கள் மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்குழப்பமும் அகலும், பணப்புழக்கமும் அதிகரிக்கும், தொற்ற காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும், விலகிய சொந்தங்களும் விரும்பி வந்து சேருவர். தொழில் வளம் கூட மாலை நேரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு மகத்தான முடிவாக அமைந்து லாபத்தை கொடுக்கலாம். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இன்று கிழமை வெள்ளி என்பதனாலே தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:58க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே இன்று முழுவதுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. முயற்சிகளிலே குறுக்கீடுகள் வரும். மற்றவர்களை நம்பி ஏதேனும் நீங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் சச்சரவுகள் வரும். உங்களுடைய முன்னேற்றத்தை அவர்களுக்கு தெரிவித்தாலே அதில் பாதிப்புகள் ஏற்படலாம். கவனம் தேவைப்படும் நாள். கடகராசி நேயர்களே, கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருந்தாலும் குறு பார்வை இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் யோகம் இந்த நாளில் உண்டு. வீடு இடம் வாங்குவதிலும் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகலாம். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த நாளில் சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள் என்றே கருதலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பு வட்டம் விரிவடையும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். 6லே சனியும் 8லே குருவும் இருக்கின்ற பொழுது இந்த இடம் நல்ல இடம் தானா, இந்த வீடு ராசியாக இருக்கிறதா, இல்லை வீடு மாறுவோமா என்றெல்லாம் குடியிருப்பவர்கள் நினைக்கலாம். சொந்த வீட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வது? அவர்கள் அந்த வீடை மாற்ற இயலாத போது அதில் கணபதி ஹோமம் போன்ற ஹோமங்களை வைத்துக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இன்று மனக்கலக்கம் ஏற்படுகின்ற நாள். சில விரயங்கள் தேவையில்லாமல் வரலாம். சேமிப்புகள் கரைகிறது என்று கவலைப்படும் இந்த நாளில் கிழமை வெள்ளி என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று அம்பிகையை வழிபடுவது உகந்தது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள். தங்கு தடைகள் தானாக விலகும். மறதியால் சில காரியங்களை செய்யாமல் நேற்று விட்டிருப்பீர்கள். அதை இன்று தொடர்ந்து செய்வீர்கள். 10லே செவ்வாய் இருப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. குறிப்பாக தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, தொழிலை மாற்றலாமா, உத்தியோகத்தை மாற்றலாமா என்றெல்லாம் அதிகம் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள். என்ன இருந்தாலும் நீங்கள் எடுத்த முடிவு சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு இடம் வாங்கும் திட்டம் நிறைவேறுகின்ற நாள். வியக்கும் தகவல் வீடு வந்து சேரப்போகின்றது. 9லே செவ்வாய் இருப்பதனாலே பூர்வீக சொத்துக்களில் உள்ள பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். உடன்பிறப்புகளுடன் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் பல மடங்கு விலை உயர்ந்து உங்களுக்கு லாபம் கொடுக்கலாம். 4லே சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் உண்டு. கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலை விரிவு செய்ய தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும் நாள். அதே நேரத்தில் தொற்ற காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் சம்பள உயர்வோடு கூடிய புதிய நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் கடனுதவி கேட்டு விண்ணப்பித்திருந்தால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அது கைகூடும். தனியாக தொழில் புரிபவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல நிலைகள் தான். எனவே அவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய கிழமை வெள்ளி என்பதனாலே குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அம்பிகை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 6:58 வரை உங்கள் ராசியில் சந்திரன். எனவே அஷ்டமாதிபதி இருப்பதனாலே அதிகாலையில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் பலன் கொடுக்காது. அதற்கு பின்னால் உங்களுக்கு பலன் கொடுக்கலாம். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். என்ன இருந்தாலும் 2லே சனி, 4லே குரு. 4ல் குரு இருக்கின்ற பொழுது சுகஸ்தானம் பலப்படுகிறது. எனவே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். செவ்வாய் பலம் 7ல் இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 6:58க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். சனி சந்திர யோகம் இருக்கிறது. மனக்கலக்கம் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் குடும்ப சுமையும் உங்களுக்கு கூடும். ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைகளிலே புரளும். மனக்கலக்கத்தின் காரணமாக அதை செய்வோமா இதை செய்வோமா என்ற குழப்பத்தின் காரணமாக சில பிரச்சனைகளையும் நீங்கள் இல்லத்தில் சந்திக்க நேரிடும். குடும்ப உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து எதையும் முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் அலைக்கழிக்கப்படலாம். என்ன இருந்தாலும் நிதானத்தை கடைபிடித்தால் தான் இன்று நீங்கள் நிம்மதி காண இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கிறது. புத ஆதித்ய யோகம் இருப்பதனாலே
அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தனியாக நீங்கள் இருந்தால் கூட தொழில் புரிபவர்களாக இருந்தால் கூட்டாளிகள் வந்து இணைவர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயதொழில் செய்யும் வாய்ப்புகள் உருவாகலாம். இந்த நாளில் 2இல் சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. மீனராசினியர்களே, உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் நாள். அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய எந்த தெய்வத்தை வழிபடலாம் என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அதிலும் இன்று வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கெல்லாம் செல்வீர்கள். பொதுவாக பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அர்ச்சனைகள் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் கடைபிடிப்பீர்கள். சூரியனோடு இருப்பதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் வரும். பொது வாழ்வில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அதிகாரத்துறையில் இருப்பவர்கள், அதிகார வர்க்கத்தினர் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.